Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 8th standard Maxல chapter 4 Life Mathematicsல exercise 4.1 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First question filling the blanks னு கொடுத்திருக்காங்க. அதுல first subdivision பாருங்க. If 30% of x is 150 then x is dash னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So 30% னு கொடுத்திருக்காங்க. So இந்த மாதிரி வந்து percentage கொடுத்தாங்க அப்படின்னா எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு கீழே பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இது வந்து அது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சமம் நம்ம எப்படி செய்யணும்? 30/100 பர்சன்டேஜ் எடுத்துட்டு பர்சன்டேஜுக்கு பதிலாக 30/100ன்னு எழுதலாம். ஆஃப் அப்படின்றதுனால இது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எக்ஸ். ஓகேவா? ஸோ 30/100 into x equal to 150. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படி வச்சுப்போம். ஈக்குவல் டு 150 இன்டூ இந்த 30/100 நமக்கு ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்மாக மாறிடும். ஸோ அப்போ 100 நமக்கு மேலே வரும், 30 நமக்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடும். 1 3 is 3, 5 3 is 15 வரும். ஓகேவா? அப்போ 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 5ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 500. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 500 தான் வந்து என்னது எக்ஸோட வேல்யூ. அதை எடுத்து நம்ம இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2 minutes is dash percentage to an hourனு கொடுத்துருக்காங்களா? இப்போ 1 hourல 2 minutes அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. 2 minutes இருக்கு, இங்கே அவர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த அவரை நம்ம என்ன பண்ணணும்? மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? an hour அப்படின்னா 1 hourனு அர்த்தம். ஸோ நமக்கு தெரியும் 1 hour equal to 60 minutes அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 2 minutes is dash, அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். 2 an hourக்கு பதிலாக 60 minutes நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதணும் பாருங்க. 2 equal to, ஏன்னா 2 minutes isன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 equal to எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? x/100. ஓகேவா? இன்டூ an hour நம்ம 60 minutes. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் நம்ம இங்கே அப்படி வச்சுப்போம். 2 இன்டூ இந்த 60/100 நமக்கு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஃபார்மாக மாறிடும். ஸோ மாறும்போது இந்த 60 இந்த மேலே உள்ள 60 வந்து கீழே வந்துடும், கீழே உள்ள 100 வந்து நமக்கு மேலே வந்துடும். ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுவோமா? இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். 1 2 2, 3 2 6ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 10/3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10/3 என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? 3 3 9 வரும், ரிமைனிங் 1 வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து குவாஷியன்ட், இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைசர். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 10/100 எக்ஸ் ஈக்குவல் டு 10/3ன்னு வந்துச்சா? இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்? 3 1/3 குவாஷியன்ட்டை நடுவில் எழுதணும், ரிமைண்டரை மேலே எழுதிக்கணும். டினாமினேட்டர் 3 நமக்கு எப்பயுமே மாறாது. ஓகேவா? இதான் வந்து எக்ஸோட வேல்யூ, இதான் வந்து பர்சன்டேஜ்னு போட்டுடணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதணும்? 3 1/3 பர்சன்டேஜ் to an hourனு எடுத்து எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25 தென் எக்ஸ் ஈக்குவல் டு டேஷ்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் அதை நம்ம எப்படி எழுதலாம்? x/100ன்னு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் 25 கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நம்ம அல்ஜிப்ரால பார்த்துருப்போம். எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இந்த 25 நமக்கு அப்படியே வரும். இப்போ இங்கே கீழே இருக்கிற 100 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மேலே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே அப்படியே வச்சுப்போம். இந்த ஸ்கொயர் நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரூட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 25 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 5 × 5ன்னு எடுத்து எழுதலாம். அதே மாதிரி 100 10 × 10 10 × 10 நமக்கு 100 வந்துடும். ஓகேவா? அப்போ 25க்கு பதிலாக 5 × 5, அதே மாதிரி 100க்கு பதிலாக 10 × 10. ஓகேவா? இப்போ நம்ம இதை ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 5க்கு பதிலாக ஒரு 5, அதே மாதிரி 2 10க்கு பதிலாக ஒரு 10. ஓகேவா? அப்போ 2 5க்கு பதிலாக ஒரு 5 இன்ட்டு 2 10க்கு பதிலாக ஒரு 10 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 10 நமக்கு என்ன வரும்? 50 வந்துடும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது?
50 தான் வந்து என்னது எக்ஸோட வேல்யூ, அதை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். இன் எ ஸ்கூல் ஆஃப் 1400 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தேர் ஆர் 420 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து 420 கேர்ள்ஸ் இருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? the percentage of boys in the school is dashன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாய்ஸோட பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து எத்தனை பேர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 1400. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 420 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணணும். 0லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0லேருந்து 2 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? பக்கத்துலேருந்து நம்ம பக்கத்தில் உள்ள நம்பர்லேருந்து நம்ம ஒன்று பாரோ பண்ணணும். ஸோ பாரோ பண்ணும்போது இங்கே 10 ஆகிடும், இங்கே 3 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். நெக்ஸ்ட் 3லேருந்து 4 வந்து சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே 1லேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம், இங்கே 0 ஆகிடும். இது வந்து நமக்கு 13 ஆகிடும். ஓகேவா? 13லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு? நமக்கு 980. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பாய்ஸோட பர்சன்டேஜ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு 100. ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 980. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 1400. ஓகேவா? இது நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400. ஓகேவா? இன்டூ பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா? இந்த 2 0க்கும் இந்த 2 0 நம்ம கேன்சல் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 7s are 14 வந்துடும். இங்கே பாருங்க, 1 7s are 7, ரிமைனிங் 2 வரும். 4 7s are 28. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 2s are 2, 7 2s are 14, இந்த 0 நமக்கு அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 70 கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னது? நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கும் போது இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம போட்டுக்கணும். ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே 70% நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். 0.5252 இஸ் டேஷ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த நம்ம டேஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இதோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க, 0.5252 இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? டேஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0.5252 ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் பை 100ன்னு எடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 100 வந்து நமக்கு ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு கீழே உள்ள 100 நமக்கு மேலே மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா? அப்போ 0.5252 இன்டூ 100 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்ம 2 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 525200 வருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா இங்கே 0, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 4 டிஜிட் இருக்கு. ஸோ நம்ம பின்னாடிலேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா? அப்போ 1 2 3 4. ஸோ இப்போ பாயிண்ட் நமக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 52.52% நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அதான் நமக்கு ஆன்சர். ஸோ 52.52%. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ரீரைட் ஈச் அண்டர்லைன் பார்ட் யூசிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேர்டிங்ஸில் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பர்சன்டேஜ் லாங்குவேஜில் மாற்றணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/2 ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. 1/2 அப்படின்னா அந்த கேக்கில் பாதி, 1/2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 1/2 நம்ம என்ன பண்ணணும்? பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜாக மாறிடும். ஓகேவா? ஸோ 1/2 இன்டூ 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 2s are 2, 5 2s are 10, இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ 50% தான் நமக்கு என்னது? ஆன்சர். ஸோ எப்படி எடுத்து எழுதணும்? 50% ஆஃப் த கேக் is distributed to the children எடுத்துடணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். அபர்ணா scored
7.5 points out of 10 in a competition கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க் 10க்கு வந்து 7.5 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதை நமக்கு பர்சன்டேஜா மாற்ற சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் மார்க் வந்து 10, ஓகேவா? ஸோ அதுல வந்து அவங்க அப்பர்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது வந்து 7.5, ஓகேவா? அப்ப 7.5/10 எடுத்துடணும், ஓகேவா? ஸோ பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 7.5ஓட இந்த 10 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் நம்பரை பாயிண்ட் இல்லாம 75ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்டை வைக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டிஜிட் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ பேக் சைட்லேருந்து நம்ம 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நமக்கு ஜீரோ இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு 75% தான், ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும், அபர்ணா ஸ்கோர் 75% இன் எ காம்படிஷன் எடுத்து எழுதணும், ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பியூர் சில்வருக்கு நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜா மாற்றணும், ஓகேவா? ஸோ பியூர் சில்வர் அப்படின்னா அதில் வேற எந்த மெட்டலும் வந்து கலந்துருக்காது, வெறுமனே சில்வர் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம மேக்ஸில் வந்து 100 மார்க் ஃபுல் மார்க் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி எடுத்து எழுதுவோம், 100 out of 100ன்னு எடுத்து எழுதுவோம். அதே மாதிரி தான் பியூர் சில்வர் அப்படின்றதுனால 100 out of 100 வரும், ஓகேவா? வேற எந்த மெட்டலும் இதுல வந்து கலந்துருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜா மாற்றணும், ஓகேவா? ஸோ பர்சன்டேஜா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேவா? ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த 100க்கும் இந்த 100க்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும், ஓகேவா? ரிமைனிங் நமக்கு இருக்கிறது ஒரு 100, ஓகேவா? ஸோ இந்த 100 நம்ம பர்சன்டேஜ்னு எடுத்து எழுதணும். ஸோ 100% தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும், பியூர் சில்வர் ஈக்குவல் டு 100% எடுத்து எழுதணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், 48 out of 50 students participated in sports கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, 48 out of 50ன்னு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜா மாற்றணும், ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம பர்சன்டேஜா மாற்றணும். ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க, 50 டோட்டல் ஸ்டூடெண்ட் வந்து 50, ஓகேவா? ஸோ அதில் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 5 இருக்கு, இங்கே 10 இருக்கு. 5 டேபிளை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 2 5s are 10 வந்துடும். ஸோ இப்போ இந்த 48ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா, 2 8s are 16 வந்துடும். ரிமைனிங் 1 இருக்கும். 4 2s are 8, 8 plus 1 நமக்கு 9 வந்துடும், ஓகேவா? ஸோ அப்போ 96% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதணும், 96% ஸ்டூடெண்ட்ஸ் participated in sportsன்னு எடுத்து எழுதணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன், ஒன்லி 2 persons out of 3 will be selected in the interviewன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டோட்டலாக வந்து த்ரீ மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 2 persons வந்து நமக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜாக மாற்றணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க, டோட்டலாக வந்து 3 மெம்பர்ஸில் 2 persons வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருக்காங்க. அப்போ 2/3ன்னு எடுத்து எழுதணும். ஸோ இதை நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா, ஸோ பாருங்க எதுவுமே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி போடணும், ஓகேவா? அப்போ 2 into 100 நமக்கு என்ன வந்துடும், 200ன்னு வந்துடும், by 3 வந்துடும், ஓகேவா? இப்போ 200 நம்ம என்ன பண்ணணும், 3ஆல டிவைட் பண்ணணும், ஓகேவா? இப்போ 200 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 20 எடுத்துக்கோங்க. 6 3s are நமக்கு 18 வருமா? இப்போ சப்ராக்ட் பண்ணா ரிமைனிங் நமக்கு 2 வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 0 நம்ம கீழே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 3 6 நமக்கு என்ன வரும், 18 வந்துடும், ஓகேவா? 20லேருந்து 18 நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு ரிமைனிங் 2 வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு குவாஷியன்ட், இது வந்து நமக்கு ரிமைண்டர், ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க, இப்போ குவாஷியன்ட்டை நம்ம சென்டரா எடுத்து எழுதணும், ஓகேவா? ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல எழுதணும். டினாமினேட்டர் 3 நமக்கு எப்பயுமே மாறாது, ஓகேவா? அப்போ 66 2/3% will be selected in the interview, ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க,
66.2 by 3 percentage will be selected in the interview ன்னு எடுத்துடுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் 48 is 32% of which number அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க இந்த 32% எந்த நம்பரோட மல்டிப்ளை ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 48 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த விச் நம்பர் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ 32% நம்ம எப்படி எடுத்துடலாம் 32 by 100 பர்சன்டேஜ் எடுத்துட்டு by 100ன்னு எடுத்துடலாம் ஸோ இந்த 32 by 100ஓட நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒரு நம்பரை அந்த நம்பரை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 48 ஆன்சர் கிடைக்குது ஓகேவா ஸோ அப்போ ஈக்குவல் டு 48 ஓகேவா இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படி வச்சுப்போம் ஈக்குவல் டு 48 இன்டூ இப்போ இந்த 32 by 100 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா மாறும் ஸோ கீழே இருக்கிற 100 நமக்கு மேலே வந்துடும் மேலே இருக்கிற 32 நமக்கு கீழே வந்துடும் ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணலாமா 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுவோம் 1 4s are 4 இது வந்து 2 4s are 8 இங்கே பாருங்க நமக்கு 8 4s are 32 வந்துடும் ஓகேவா திருப்பி நம்ம இதை 4 டேபிள்லேயே கேன்சல் பண்ணலாம் 2 4s are 8 இது வந்து நமக்கு 3 4s are 12 ஓகேவா இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 1 2s are 2 இங்கே 100 வந்து நமக்கு பாருங்க 5 2s are 10 இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம் ரிமைனிங் வந்து நமக்கு 3 into 50 இருக்கு ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க 3 5s are நமக்கு 15 வந்துடும் இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ அந்த நம்பர் என்னது நமக்கு 150 தான் வந்து அந்த நம்பர் ஓகேவா ஸோ இதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 30% ஆஃப் 400 ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ சொல்யூஷன் எடுத்து எழுதிருக்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 30% ஆஃப் 400 ஓகேவா ஸோ பர்சன்டேஜ் நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் by 100 ஓகேவா அப்போ 30 by 100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை ஓகேவா ஸோ மல்டிப்ளை 400 ஓகேவா ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் உள்ளதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான் என்ன வரும் பாருங்க 3 4s are நமக்கு 12 வந்துடும் இந்த 0 நமக்கு அப்படியே வரும் ஓகேவா அப்போ 120 நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டெப் விட்டுருக்கோம் பாருங்க இங்கே 25% ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் 25% ஆஃப்னு எடுக்கும்போது நம்ம இப்போ இந்த 400 எடுக்கக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த 120 தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ 25% ஆஃப் 120 ஓகேவா ஸோ இப்போ இந்த கண்டுபிடிப்போமா ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க 25% நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் 25 by 100ன்னு எடுத்து எழுதலாம் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை 120 ஓகேவா ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா இந்த ஜீரோவும் நமக்கு கேன்சல் ஆகிடும் இப்போ இதை நம்ம இது ரெண்டையும் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் பாருங்க 5 2s are 10 இங்கே நமக்கு 6 2s are 12 வந்துடும் ஓகேவா இப்போ மேலே நியூமரேட்டர் நமக்கு 25 இருக்கு கீழே டினாமினேட்டரில் 5 இருக்கு ஸோ 5 டேபிளை நம்ம கேன்சல் பண்ணலாம் ஓகேவா மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணணும் இல்லைன்னா வந்து கிராஸாக கேன்சல் பண்ணணும் மேலேயுமே என்ன பண்ணக்கூடாது கேன்சல் பண்ணக்கூடாது ஓகேவா 1 5s are 5 5 5s are 25 ஓகேவா ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம் ரிமைனிங் நமக்கு 5 into 6 இருக்கு ஓகேவா ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா 5 6 are நமக்கு என்ன வரும் 30 வரும் ஓகேவா அப்போ அது 30 தான் நமக்கு என்னது ஆன்சர் ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் எல்லா சமயம் நோட்ல செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க if a car is sold for rupees 2 lakh from its original price of rupees 3 lakh இப்போ வந்து ஒரு கார் வந்து வாங்கின ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னா அந்த காரோட வாங்கின ப்ரைஸ் வந்து நமக்கு 3 lakh ஓகேவா ஸோ அந்த காரை வந்து சோல்டு அப்படின்னா வித்திருக்காங்க ஓகேவா அந்த காரை வந்து நமக்கு எவ்வளோக்கு வித்திருக்காங்க 2 lakhsக்கு வந்து வித்திருக்காங்க ஓகேவா ஸோ என்ன கேட்டிருக்காங்க தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து காரை வந்து டிக்ரீஸ் ஆகி வித்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டிக்ரீஸ் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ டிக்ரீஸ் அமௌண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இந்த செல்லிங் ப்ரைஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் அமௌண்ட் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் கார் ஓகேவா ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் கார்னா நம்ம அந்த காரை வந்து எந்த விலைக்கு வாங்கியிருக்கோமோ அதுதான் வந்து என்னது ஒரிஜினல் ப்ரைஸ் ஓகேவா அப்போ 3 lakh
ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அந்த காரை வந்து நம்ம எவ்வளவுக்கு வித்திருக்கோம் செல்லிங் பிரைஸ் ஆஃப் கார் ஈக்குவல் டு 2 lakh ஓகேவா அப்போ சப்ராக்ட் பண்ணுவோமா என்ன வரும் பாருங்க சப்ராக்ட் பண்ணா இந்த 0 நமக்கு அப்படியே வந்துரும் இந்த 5 நமக்கு அப்படியே வந்துரும் அதே மாதிரி 3 ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 1 வந்துரும் ஓகேவா அப்ப நமக்கு டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு 1 lakh தான் வந்து டிக்ரீஸ் அமௌண்ட் இந்த டிக்ரீஸ் அமௌண்ட் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஓகேவா இப்ப பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டிக்ரீஸ் அமௌண்ட் பை ஒரிஜினல் பிரைஸ் டிக்ரீஸ் அமௌண்ட் எவ்வளவு 1 lakh ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு 3 lakh பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 ஓகேவா இப்போ எழுதுங்க டிக்ரீஸ் அமௌண்ட் வந்து 1 lakh ஓகேவா 1 போட்டு 50 பண்ணும் அதே மாதிரி ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு நமக்கு 3 lakh அது வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால மல்டிப்ளை பை 100 ஓகேவா ஸோ இப்போ இந்த 5 0க்கும் இந்த 5 0 நமக்கு கேன்சல் ஆகிடும் ஓகேவா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு பாருங்க ரிமைனிங் நமக்கு 100/3 தான் இருக்கு ஓகேவா 100/3 தான் இருக்கு அப்ப இந்த 100 நம்ம என்ன பண்ணணும் 3 ஆல டிவைட் பண்ணணும் ஓகேவா 100 3 ஆல டிவைட் பண்ணுவோமா என்ன வரும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த 10 எடுத்துக்கோங்க 3 3s are 9 வந்துரும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு ரிமைனிங் 1 வரும் நெக்ஸ்ட் இந்த 0 நம்ம கீழே இறக்குவோம் ஸோ திருப்பி நமக்கு இது 10 ஆயிடுச்சா அப்ப நமக்கு 3 3s are நமக்கு 9 வந்துரும் சரி சப்ராக்ட் பண்ணா ரிமைனிங் நமக்கு 1 வரும் ஓகேவா ஸோ இப்போ இது நமக்கு குவாஷியன்ட் இது நமக்கு ரிமைண்டர் ஓகேவா ஸோ இப்போ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க குவாஷியன்ட்டை நம்ம சென்டரா எடுத்து எழுதணும் ஓகேவா ரிமைண்டரை நம்ம எப்பயுமே நியூமரேட்டர்ல பண்ணணும் டினாமினேட்டர் 3 நமக்கு எப்பயுமே மாறாது அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் நமக்கு எவ்வளவு percentage of decrease equal to 33 1/3% தான் நமக்கு ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க if the difference between 75% of a number னு கொடுத்திருக்காங்க ஸோ இந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது ஓகேவா ஸோ அதே மாதிரி பாருங்க and 60% of the same number ஓகேவா ஸோ அப்ப இந்த நம்பரும் சேம் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறோம் ஓகேவா ஸோ அதான் நான் இங்க எடுத்து எழுதிருக்கேன் லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிருக்கேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க டிஃபரன்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா டிஃபரன்ஸ் அப்படின்னா அது சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த 75% ஆஃப் ஏ நம்பர்ல இருந்து இந்த 60% ஆஃப் த சேம் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இஸ் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க 82.5 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்க இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த நம்பரை நம்ம முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வர்ற அந்த நம்பரை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் தென் ஃபைண்ட் 20% ஆஃப் தட் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிப்போம் ஓகேவா ஸோ நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க இங்க 75% ஆஃப் நம்பர் அப்படின்னு இருக்கா ஸோ ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை ஓகேவா ஸோ நம்பர் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா 75% அப்படின்னா 75/100 எடுத்துடலாம் இன்டூ இந்த நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்பரை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஸோ இன்டூ எக்ஸ் ஓகேவா மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோம் நமக்கு இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சப்ராக்ஷன் சிம்பிள் போடுறோம் ஓகேவா 60% அப்படின்னா 60/100 ஓகேவா ஆஃப் த சேம் நம்பர் என்னது நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க 82.5 வரும்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவல் டு 82.5ன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர்ல 100 இருக்கு இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர்ல 100 இருக்கு ஸோ எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க 75x மைனஸ் 60x by 100ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் 2 100க்கு பதிலாக ஒரு 100 இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதுறோம் ஓகேவா ஈக்குவல் டு 82.5 ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க இந்த 75xல இருந்து இந்த 60x நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 15x கிடைக்கும் by 100 நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 82.5 வரும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த நம்பர் அப்படின்றது எக்ஸ் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 82.5 இப்போ இந்த 15/100 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு என்ன மாறும் ரெசிப்ரோக்கலா மாறும் ஸோ 100 நமக்கு மேலே வந்துடும் 15 நமக்கு கீழே வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 82.5ஓட இந்த நம்ம என்ன பண்ணுவோம் 100 மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பாயிண்ட்டை எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 825 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 20 ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க பாயிண்ட் வைக்கணுமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டிஜிட் இருக்கு ஸோ பேக் சைட்லேருந்து நம்ம 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்
ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு இருக்கிற ஜீரோக்கு நமக்கு வேல்யூ கிடையாது ஓகேவா. ஸோ பை 15 நமக்கு அப்படியே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா, 5 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15 வரும். மேலே பாருங்க அதே மாதிரி 1 5s are 5, ரிமைனிங் 3 வரும். ஸோ இப்போ 32 மாறிடுச்சு. 6 5s are 30 வரும். இப்போ நமக்கு ரிமைனிங் 2 இருக்கு. ஸோ இது 25 மாறிடுச்சு. 5 5s are 25, இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க நம்ம திருப்பி இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 1 3s are 3, இங்கே 5 3s are 15 வரும். அங்கே ரிமைனிங் 1 வரும். அதே மாதிரி 5 3s are 15 வரும். இந்த 0 நமக்கு அப்படி வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ த நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 550 கிடைச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தென் ஃபைண்ட் 20% ஆஃப் தட் நம்பர் ஓகேவா. ஸோ இப்போ தட் நம்பர் அப்படின்றது நான் அது எக்ஸோட வேல்யூ, அதை நான் அது 550 எடுத்து எழுதிருக்கேன் ஓகேவா. ஸோ தட் நம்பர் ஈக்குவல் டு 550 ஓகேவா. ஸோ 20% நம்ம எப்படி எடுத்து எழுதலாம், 20/100 எடுத்துடலாம். ஸோ ஆஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், தட் நம்பர் என்னது நமக்கு 550 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு, 2 × 55 இருக்கு ஓகேவா. அப்போ 55ல 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5 2s are 10 வரும். ரிமைனிங் 1 வரும். திருப்பி 5 2s are 10, 10 + 1 நமக்கு 11 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, ஆன்சர் நமக்கு 110 தான் நமக்கு என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. A number when increased by 18% gives 236 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர், அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோம், லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க, a number when increased அப்படின்னா ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ எப்படி ஆட் பண்ணணும், ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 18%ல ஓகேவா. அப்போ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த நம்பர் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 18% நம்ம எப்படி எடுத்து எழுதணும், 18/100 இன்டூ எக்ஸ் ஓகேவா. ஸோ அதோட ஆன்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க, கிவ்ஸ் 236 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 236 எடுத்து எழுதணும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே எக்ஸ் பிளஸ் இந்த 18 × x நம்ம எப்படி எடுத்து எழுதலாம், 18x/100 எடுத்து எழுதலாம். ஈக்குவல் டு 236 நமக்கு அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்கு, இங்கே கீழே டினாமினேட்டர்ல 1 இருக்கு, இங்கே 100 இருக்கு ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை 1ஆ மாற்றணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு டினாமினேட்டர் 1 ஆயிடும் ஓகேவா. ஸோ அப்போ கீழே நமக்கு டினாமினேட்டர்ல 100 வந்துடும். இப்போ இந்த 100ஆல இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100x வந்துடும். பிளஸ் இந்த 1ஆல 18x மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18x அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 236 ஓகேவா. ஸோ இப்போ மேலே உள்ள நியூமரேட்டர் உள்ளதை ஆட் பண்ணிப்போம். 100ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 118x/100 ஈக்குவல் டு 236 நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 236. இந்த 118/100 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 100 நமக்கு மேலே வரும், இந்த 118 நமக்கு கீழே வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா. இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 5 2s are 10, ரிமைனிங் 1 வந்துடும். 9 2s are 18 வரும் ஓகேவா. இப்போ இங்கே 1 2s are 2, இங்கே நமக்கு 1 2s are 2, ரிமைனிங் 1, நமக்கு 8 2s are 16 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, 59 அப்படின்றது ஒரு பிரைம் நம்பர் ஓகேவா. ஸோ அப்போ இதை 59 டேபிளே நம்ம கேன்சல் பண்ணலாம். 159s are 59, இங்கே நமக்கு 2 டைம்ஸ் வந்துடும். 118 நமக்கு 59ல 2 டைம்ஸ் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே கேன்சல் ஆகுது போக ரிமைனிங் நமக்கு 2 × 100 இருக்கு ஓகேவா. அப்போ 2 × 100 நமக்கு என்ன வரும், 200 வரும் ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, த நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ த நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 200. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. A number when decreased by 20% gives 80. Find the numberனு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் 7th சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் தான். அதில் வந்து இன்க்ரீஸ்னு கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ பாருங்க, என் நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோம், let the number be xன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ x மைனஸ் 20/100, 20% நம்ம எப்படி எழுதுறோம், 20/100ன்னு எழுதுறோம்.
into x equal to gives equal to நமக்கு என்ன வருது 80 ஓகேவா ஸோ 80 ஓகேவா ஸோ இப்போ x minus 20 into x நம்ம எப்படி எழுதலாம் 20x by 100 equal to 80 ன்னு எடுத்துடலாம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க x minus 20x by 100 இருக்கா ஸோ இப்போ நமக்கு டினாமினேட்டர் நமக்கு ஒன்னா இல்லை ஓகேவா அப்போ டினாமினேட்டர் நம்ம ஒன்னா மாற்றணும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஓகேவா இப்போ டினாமினேட்டர் நமக்கு 100 வந்துடும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இந்த 100ஆல இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 100x வரும் மைனஸ் இந்த நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த 1ஆல 20x மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20x அப்படியே வரும் ஓகேவா ஸோ ஈக்குவல் டு 80 நமக்கு அப்படியே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 100xலேருந்து மைனஸ் 20x நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 80x வந்துடும் பை 100 நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 80 ஓகேவா ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 80 நமக்கு அப்படியே இருக்கு இங்கே இருக்கிற 80 by 100 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஃபார்மாக மாறிடும் ஸோ 100 by 80ன்னு வந்துடும் ஓகேவா ஸோ இந்த 80யும் இந்த 80யும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் நமக்கு 100 மட்டும்தான் இருக்கும் ஸோ அதான் நமக்கு ஆன்சர் த நம்பர் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 100 தான் நமக்கு என்னது ஆன்சர் நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் a number is increased by 25% கொடுத்துருக்காங்க and then decreased by 20% கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க find the percentage change in that number கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஓகேவா ஸோ அந்த நம்பர் நமக்கு தெரியாதனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு நம்பர் வந்து 25% வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது தென் டிக்ரீஸ் ஆகுது 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க எ நம்பர் இன்க்ரீஸ்டு பை 25% ஓகேவா ஸோ அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா அடிஷன் ஸோ பிளஸ் போட்டுக்கணும் ஸோ எக்ஸ் பிளஸ் 25% நம்ம எப்படி எழுதலாம் 25 by 100ன்னு எழுதலாம் into x ஓகேவா ஸோ எக்ஸ் பிளஸ் 25 into x நம்ம 25xன்னு எடுத்ததுலாம் by 100 ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குது இங்கே 100 இருக்குது ஸோ நம்ம டினாமினேட்டரை ஒன்றா மாற்றணும் ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் டினாமினேட்டரை நம்மளால் ஒன்றா மாற்ற முடியும் ஓகேவா ஸோ இப்போ டினாமினேட்டர் நமக்கு 1 ஆகிடும் 100ஆக மாறிடும் இப்போ இந்த 100ஆல் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100xன்னு வந்துடும் ப்ளஸ் இந்த 1ஆல் இந்த 25ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 25xன்னு வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 100xஐயும் 25xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 125x வரும் பை 100 ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் தென் டிக்ரீஸ்டு பை 20% கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இந்த நம்பர்லேருந்து நமக்கு 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது ஸோ டிக்ரீஸ் அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ 125x by 100 மைனஸ் இந்த 20% நம்ம எப்படி எடுத்து எழுதுறோம் 20 by 100ன்னு எடுத்து எழுதுறோம் இன்டூ 125x by 100 ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா ஸோ இங்கே பாருங்க நமக்கு 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 525 ஆர் 125 வந்துடும் இங்கே 425 ஆர் நமக்கு 100 வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 1 4 ஆர் 4 5 4 ஆர் 20 ஓகேவா ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் இங்கே 100 நமக்கு டினாமினேட்டரில் அப்படியே இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க 125x by 100 மைனஸ் இங்கே நமக்கு 5 into 5 இருக்குது ஸோ 5 5 தான் நமக்கு 25x வரும் இங்கே கீழே டினாமினேட்டரில் 100 ஓகேவா ஸோ இப்போ நான் எதுக்கு வந்து 100 கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியுதா ஏன்னா இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 100 இருக்குது அதே மாதிரி இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் 100 இருந்தால் மேலே இருக்கிற நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க 125x மைனஸ் 25x ஓகேவா ஏன்னா நமக்கு டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் நியூமரேட்டரில் உள்ளதை சப்ராக்ட் பண்ணி போடலாம் ஓகேவா ஸோ 2 100 பதிலாக ஒரு 100 இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க 125லேருந்து 25 நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 100 கிடைச்சிரும் ஓகேவா 100x by 100 ஓகேவா ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க இந்த 100ம் இந்த 100ம் நமக்கு கேன்சல் ஆகிடும் கிடைச்சிருக்கு நமக்கு லெட் த நம்பர் பி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா அதுவே தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு இந்த ஆன்சரில் எந்த சேஞ்சும் கிடையாது ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும் நோ சேஞ்சுன்னு நம்ம எடுத்து எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க the ratio of boys and girls in a class is 5:3ன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கிளாஸ்ல உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க if 16% of boys and
8% of girls failed in the examination. இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது, அதுல வந்து 16% பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, அதே மாதிரி 8% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலா வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸையும் சேர்க்கணும், அதே மாதிரி கேர்ள்ஸையும் சேர்த்து டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? லெட் த பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ், பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன், பாய்ஸ் ஃபெயில்டு ஈக்குவல் டு 16% கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம பாய்ஸ் பாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ் அப்படின்னா 100. ஓகேவா? ஸோ அப்போ 100லேருந்து 16 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 84. இப்போ பாய்ஸ் பாஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து நமக்கு 84%. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, கேர்ள்ஸ் ஃபெயில்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேர்ள்ஸ் பாஸ் ஆனவங்க பாருங்களேங்க, 100லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதாங்க சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க, 100 - 8 ஈக்குவல் டு கேர்ள்ஸ் பாஸ்டு ஈக்குவல் டு 92% வந்து கேர்ள்ஸ் பாஸ் ஆனவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? given ratio of boys and girls. அந்த கிளாஸ்ல உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து நமக்கு 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாய்ஸ் வந்து நம்ம 5x எடுத்துக்கிறோம். ஏன் நம்ம 5x எடுத்துக்கிறோம்? ஏன்னா நம்ம பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? லெட் பி எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? பாய்ஸ் வந்து 5xன்னு எடுத்துக்கிறோம், அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து நம்ம 3xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டோட்டலாக வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ், அந்த டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆன பர்சன்டேஜ் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பாய்ஸ் வந்து 5x, கேர்ள்ஸ் வந்து 3x அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்தா நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ 5x + 3x ஈக்குவல் டு 8x. இது வந்து நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் பாஸ்டு ஈக்குவல் டு, இப்போ நமக்கு பாய்ஸ் வந்து பாஸ் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ என்னது நமக்கு 84%. 84% நம்ம எப்படி எழுதலாம்? 84/100ன்னு எடுத்துடலாமா? ஸோ அதான் எடுத்துருக்கேன், 84/100 இன்டூ எத்தனை பேர் பாய்ஸில்? 5x. ஓகேவா? ஸோ அப்போ 5x. அதே மாதிரி பாருங்க, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பாஸ்டு ஈக்குவல் டு, இப்போ கேர்ள்ஸ் பாஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து நம்ம 92ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இங்கே நம்ம 92/100ன்னு எழுதிக்கிறோம், இன்டூ கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து நமக்கு 3x அப்படின்னால இன்டூ 3xன்னு எழுதுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்பர் ஆஃப் பாஸ்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதிருக்கேன் பாருங்க, நம்பர் ஆஃப் பாஸ்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே ஆட் பண்ணி எழுதிருக்கேன் பாருங்க, 84 × 5x divided by 100 plus 92 × 3x divided by 100. ஓகேவா? ஸோ நான் ஏன் இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்கு, டினாமினேட்டர் நமக்கு 1 இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால டினாமினேட்டர் 1 இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணாமல் வச்சிருக்கேன்? கேன்சல் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? 84ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 420x வந்துடும், பை 100 நமக்கு அப்படி இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி 92ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 276x வரும், பை 100 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ணி போட்டிருக்கேன். நியூமரேட்டர் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் பாருங்க, 696x by 100. ஸோ இந்த 696x by 100 அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் பாஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் பாஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இதையும் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 8x அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 100. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாஸ்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 696x by 100 அப்படின்னு. ஸோ அதை அங்கே அப்படியே எடுத்துருக்கேன், பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக 8x. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா? இந்த 100ம் இந்த 100ம் நம்ம கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்க, இங்கே 1 8s are 8,
இங்கே 8 8s are 64 வரும், ரிமைனிங் நமக்கு 5 வந்துடும். ஸோ 56 இருக்கா, 8 7s are 56 வரும். ஓகேவா, அப்போ நமக்கு 87% வந்திருக்கு. ஸோ எப்படி எடுத்து எழுதணும், பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 87% எடுத்து எழுதணும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பாருங்க. அதில் 11th கொஸ்டின், 12% of 250 liter is the same as dash of 150 liters கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதில் நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இப்போ எப்படி எழுதணும் பாருங்க. இது ரெண்டும் நமக்கு சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா, அப்போ 12% நம்ம எப்படி எழுதலாம், 12/100 ஆஃப் இன்டூ 250. ஓகேவா, இப்போ சேமஸ் அப்படின்றதுனால இது ஈக்குவல் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா. ஸோ அப்போ x/100, ஏன்னா இங்கே பர்சன்டேஜ் வரணும். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா x/100 இன்டூ 150. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். உள்ள ரிமைனிங் உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். ஓகேவா, ஸோ 12/100 இன்டூ 250. இப்போ ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு மேலே உள்ள 150 வந்து கீழே வந்துடும், கீழே உள்ள 100 வந்து நமக்கு மேலே வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் நம்ம இங்கே அப்படி வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 0வும் இந்த 0வும் நம்ம கேன்சல் ஆகிடுமா. இப்போ இங்கே 25 இருக்கு, இங்கே 15 இருக்கு. நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25. இங்கே நமக்கு 3 5s are 15 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 3 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுவோம். 1 3s are 3, 4 3s are 12 வரும். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் நமக்கு 4 × 5 இருக்கு. ஸோ 4 5s are நமக்கு என்ன வரும், 20 வந்துடும். ஓகேவா, அப்போ 20 அப்படின்றது 20%. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 20% வரும். இது நமக்கு ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. If 3 candidates A, B and C in a school election got 153, 245 and 102 votes respectively, then the percentage of votes got by the winner is dash னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஸ்கூலில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ அதில் வந்து A, B, C அப்படின்னு கேண்டிடேட்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஏக்கு வந்து 153 votes விழுது. அதே மாதிரி பிக்கு வந்து 245 votes வந்து கிடைக்குது. அதே மாதிரி பாருங்க, சிக்கு வந்து 102 votes கிடைக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, the percentage of votes got by the winner. யார் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ அந்த வின் பண்ணியிருக்கவங்களோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாருங்க, இப்போ நமக்கு ஏக்கு வந்து இவ்வளோ ஓட் கிடைச்சிருக்கு, பிக்கு வந்து இவ்வளோ ஓட் கிடைச்சிருக்கு, சிக்கு வந்து இவ்வளோ ஓட் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, இந்த நம்பரை கம்பேர் பண்ணுங்க. ஸோ யாருக்கு வந்து அதிகமான ஓட்ஸ் கிடைச்சிருக்கு, பிக்கு தான் வந்து அதிகமான ஓட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ பி தான் வந்து கண்டிப்பாக வின்னர் ஆயிருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஃபார் வின்னர். ஓகேவா, ஸோ வின்னர் யாரோ அவங்களோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வின்னர், நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் வின்னர். ஓகேவா, ஸோ வின்னர் யாரு, பி. ஓகேவா, ஸோ பிக்கு எவ்வளவு ஓட்ஸ் கிடைச்சிருக்கு, 245. ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னா ஏக்கு கிடைச்ச ஓட்ஸையும் பிக்கு கிடைச்ச ஓட்ஸையும் சிக்கு கிடைச்ச ஓட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதான் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஈக்குவல் டு 153 + 245 + 102 ஈக்குவல் டு ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 500 வரும். ஓகேவா, இன்டூ பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ எடுத்து எழுதுவோமா, பிக்கு எவ்வளோ ஓட் கிடைச்சிருக்கு, 245. ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 500 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை பை டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க, இன்டூ 100. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, இந்த 2 0வும் இந்த 2 0 நம்ம கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, 5 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 4 5s are 20, ரிமைனிங் நமக்கு 4 வரும். 9 5s are நமக்கு 45 வந்துடும். ஓகேவா, அப்போ வின்னரோட பர்சன்டேஜ் எவ்வளவு, நமக்கு 49% தான் வின்னரோட பர்சன்டேஜ். அது நமக்கு ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 4th சம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இந்த 25% ஆஃப் 10,000 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 25% நம்ம எப்படி எழுதலாம், 25/100ன்னு எழுதிக்கலாம், இன்டூ 10,000. ஓகேவா, ஸோ அப்போ கேன்சல் பண்ணுங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகணும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் பாருங்க, 25 × 100 இருக்கு.
ஸோ என்ன பண்ணணும் 25 அப்படியே எழுதி 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ 15% கண்டுபிடிக்கும் போது நம்ம 10,000 எடுத்துக்க கூடாது, இந்த 2,500 தான் எடுத்துக்கணும் ஓகேவா. அப்போ 15% ஆஃப் 2,500 ஓகேவா. ஸோ இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க 15% நம்ம எப்படி எழுதலாம் 15/100 எழுதலாம் ஓகேவா. இன்டூ ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன வரும் 2,500 ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு 15 × 25 ஓகேவா. ஸோ அப்போ 25ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s are 25, ரிமைனிங் 2 வந்துடும். 2 5s are 10, 10 + 2 நமக்கு 12 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 1 5s are 5, 1 2s are 2 ஓகேவா. ஸோ ஆட் பண்ணுவோமா 5 வரும், இங்கே 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 7 வந்துடும், 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3 வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது 375 வருது. ஸோ இது நமக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. when 60 is subtracted from 60% of a number to give 60ன்னு கொடுத்துருக்காங்க, தென் the number is dashன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ சொல்யூஷன் எடுத்துருக்க பாருங்க let the number be x ஓகேவா. ஸோ பாருங்க இப்போ 60% of a நம்பர்லேருந்து 60யை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இந்த 60% ஆஃப் நம்பர் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் ஓகேவா. ஸோ அப்போ 60% ஆஃப் ஏ நம்பர் அப்படின்னா ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை ஓகேவா. ஸோ ஏன் நம்பரை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. அப்போ 60%-ஐ நம்ம 60/100ன்னு எழுதலாம். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை இன்டூ ஏ நம்பர் அப்படின்னா எக்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 60யை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ -60. ஸோ இப்போ இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது டு கிவ் 60 ஆன்சரும் நமக்கு 60 தான் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ அதான் நம்பர் ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த 60x/100 நம்ம அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 60யை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த -60 நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +60 மாறும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 60x/100 ஈக்குவல் டு 60யும் 60யும் ஆட் பண்ணால் நமக்கு 120 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 120. இந்த 60/100 நமக்கு என்ன ஆகும் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 100/60 மாறிடும் ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா இந்த 0க்கு இந்த 0 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க 6 டேபிள்லேயே நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 2 6 are 12 ஓகேவா. ஸோ ரிமைனிங் நமக்கு 2 × 100 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 200 வரும். ஸோ அதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இது நமக்கு ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் பாருங்க. இஃப் 48% of 48 ஓகேவா. ஸோ அப்போ 48% of 48 அப்படின்னா ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு அவங்களே கொடுத்துட்டாங்க 64% of எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஆஃப் அப்படின்னா இங்கே ஒரு மல்டிப்ளை ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. 48% அப்படின்னா 48/100ன்னு எழுதலாம். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளை இன்டூ 48 அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க 64% கொடுத்துருக்காங்களா. அப்போ 64/100 ஓகேவா. அது இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ரிமைனிங் உள்ளதை நம்ம ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம் ஓகேவா. ஸோ அப்போ 48 × 48/100 நமக்கு இங்கே அப்படியே இருக்கு. இந்த 64/100 நமக்கு ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 100/64 ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோமா இந்த 100க்கு இந்த 100 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 2s are 4, 4 2s are 8, இங்கே நமக்கு 3 2s are 6, இங்கே 2 2s are 4 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம 4 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இங்கே நமக்கு 8 4s are நமக்கு என்ன வரும் 8 4s are 32 வந்துடும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 4s are 4, 2 4s are 12 வருமா. நெக்ஸ்ட் என்ன வரும் இங்கே 8 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாமா. 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் பெரிய டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் பாருங்க. 8 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். இங்கே 24 இருக்கு, இங்கே 8 இருக்கு. ஸோ 1 8s are 8, 3 8s are நமக்கு என்ன வரும் 24 வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆனது போக ரிமைனிங் நமக்கு 3 × 12 இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 12
மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் எக்ஸோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 வந்துடும். ஸோ இது நமக்கு ஆப்ஷன் டியில் கொடுத்து எக்ஸசைஸ் 4.1 ஃபுல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷினை படித்து கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கொஷினை போட்டு பாருங்கள், நோட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட அடுத்த வீடியோஸில் நம்ம எக்ஸசைஸ் 4.2 நம்ம பார்ப்போம். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட டிஎன் மேக்ஸ் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.